ஹாய் காய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கேன்வா வச்சு எப்படி 3D லோகோ டிசைன் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் போகிறோம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் கேன்வா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ நான் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லோகோ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா சரிங்க, இங்கே லோகோ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கேயே எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இதிலே வந்து நிறையா பெய்டு ஃப்ரீ எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிம்பிள் போடுறது ப்ரோ வெர்ஷன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷனும் இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன் தான். ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து என்னென்னா கிரியேட் a blank logo அதை விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ நான் ஜஸ்ட் சொல்கிறேன் உங்களுக்கு. பட் என்னென்னா இப்போ வந்து அகைன் ஹோமுக்கு வந்துட்டு இப்போ என்ன பண்ணலான்னா டிசைன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டம் சைஸ் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு ஸோ 1280 1280 பிக்சலில் கொடுத்துக்கோங்க. 1280 அண்ட் 1280 பிக்சல் கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் ஆகிட்டு இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ இங்கே வந்துட்டு ஆக்சுவலி அங்கே எப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரோவாக இருந்தால் என்ன சைஸ் வேணால் கன்வெர்ட் பண்ணிக்காது. ஓகேங்களா? இது ஃபுல்லாக ஃப்ரீ வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 பிக்சலில் தான் இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா இங்கே வந்து லோகோ அப்படின்னு டைப் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து ஏகச்சக்கமான லோகோ வந்துடும். ஓகேங்களா? இப்போ இதுலேருந்து உங்களுக்கு ஒன்று வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். மேனுவலாக டிசைன் பண்ணிக்கலாம், இதையும் டிசைன் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இதே உங்களுக்கு எக்கச்சக்கமான லோகோ இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் உங்களுக்காக ஒரு டெமோக்காக லோகோ காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே போயிட்டு ஸோ இப்போ வந்து இதை நான் எடுத்துக்கிறேன். இதுலேருந்து ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதை எடுத்துகிட்டு இங்கே போயிட்டு ஸோ இவங்க காப்பி பண்ணுறேன். இந்த டெக்ஸ்ட் ஃபைல் எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் வேறு எதுவும் கொடுக்குறேன். ஓகேங்களா? கோ கிரீன் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு இது கலர் வேணுன்னா நம்ம மாற்றிக்கலாம். இதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு கலரே வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதே கலர் வேணும் நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஸோ க்ரீன் அண்ட் பிளாக் காம்போ நான் கொடுக்குறோம். நம்ம இதை பிளாக் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் இங்கே சென்டராக கூட வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஜூம் இன் பண்ணி இதை நீங்கள் ஃப்ளாட்டாக கூட வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ வந்து இதை பிளாக் மாற்றி பார்ப்போம். ஸோ இதை வந்து க்ரீனுக்கு மாற்றும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ப்ரீமியமாக உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டியில் இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே அதை நான் கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு இது பிடிச்சிருக்கனால இது இந்த மாதிரி கொடுத்துறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக டிசைன் பண்ணிக்கலாம். எலமெண்ட்ஸ் வேணால் நீங்கள் வேறு எதுவும் வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். லீஃப்னு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்துடும். ஓகேங்களா? இதில் தான் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறத எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் டெமோக்காக காட்டினேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இதுதான் வந்து லோகோ டிசைன் பண்ணுறதுக்கான மெத்தட். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்,
இதை போய் காப்பி பண்ணுறேன். எனக்கு இது பிடிச்சிருக்காங்க, அதை நான் போய் காப்பி பண்ணுறேன். சொல்லிட்டு உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாதுங்கிறதுக்காக நான் அவ்வளோ தூரம் ஷார்ட்டாக கொஞ்சம் முடிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக எடுத்தாலும் ஃபுல்லாக எடுத்துகிட்டு கொண்டு வந்துடுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா, பாக்ஸ் வேணா அது மாதிரி கூட ஆட் பண்ணிடலாம். பார்டர். ஓகேங்களா? பாருங்கள் பார்டர் எப்படி ஆட் பண்ண காட்டுறேன். இந்த ஷேப் வந்து ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை அப்படியே ஃபுல்லாக டெக்ஸ்ட் மேலே ஓவர்லே பண்ணிவிட்டு ஸோ இதில் என்ன பண்ணணுன்னா, ஸோ அங்கே பார்டர் கொடுத்துட்டு ஸோ இதை கிளிக் பண்ணி அகைன் கலரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்டர் வந்துடும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் வித்தை குறைச்சிட்டு கலர் வேணால் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஓகேங்களா? இதுக்கு ஒரு பார்டர் மாதிரி வச்சிடும். வச்சுட்டு இது அப்படியே ஃபுல்லாக கொண்டு வரும். கொண்டு வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இப்போ இதை என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு இதை ஜஸ்ட்டு நேம் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ டவுன்லோட் பண்ணிக்கிறேன். கரண்ட் பேஜ் கொடுத்துட்டு பிஎன்ஜியில் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இதை என்ன பண்ணுறோன்னா, இப்போ டவுன்லோட் பண்ண இமேஜை பிஜி ரிமூவர் போயிட்டீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ ரூம் இருக்குது, ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி உங்களோட இமேஜுங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு இமேஜஸ் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாதிரி இதாகிடும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் கிளிக் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதாக இருக்கிறதுலாம் உங்களுக்கு தெரியல பிளாக்ல. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து இது என்ன பண்ணணும்னா 3Dயில் கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் கேன்வாவில் வச்சு டைரெக்டாக பண்ண முடியாது. ஓகேங்களா? நம்ம அதுக்கு என்ன யூஸ் பண்ணோம்னா ஃபோட்டோ டூல் இருக்கும். ஓகேங்களா? கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது வந்து யாருக்காச்சும் வேணால் கமெண்ட் செக்ஷனில் டெம்ப்ளேட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ பிஎஸ்டி டெம்ப்ளேட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் அதை லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டெம்ப்ளேட் லிங்க் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யுவர் லோகோன்னு ஒன்று இருக்கும். இது டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விசிபிள் ஆகிடும். விசிபிள் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்னா நானோட லோகோ ஓப்பன் பண்ணுறேன். கிளிக் பண்ணி இங்கே ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். லோகோ சர்ச் பண்ணி ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா இதை வந்து இங்கே இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கிளிக் பண்ணி இது என்ன பண்ணலான்னா ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ இங்கே போயிட்டு நியூ லேயர் கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், சேவ் கொடுத்துக்கணும். ஓகேங்களா? சேவ் கொடுத்துட்டா உங்களுக்கு இந்த மாதிரி மாறிடும். ஓகேங்களா? இதை வந்து என்ன பண்ணலாம், ஒன்றும் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே ஒயிட்டில் கொடுத்துக்கலாம் நல்லா தெரியறதுக்காக. ஸோ அகைன் டவுன்லோட் பண்ணுறேன். ஓ சாரி, இந்த இங்கே இருக்கா.
பேக்ரவுண்ட் ரொம்ப ஒயிட் வராது ஓகேங்களா. ஸோ நான் வேறு என்ன பண்ணுறேன்னா க்ரீனே கொடுத்துக்கிறேன் ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஓகே க்ரீன்லேயே கொடுத்துட்றேன். சேம் கலரில் எல்லாமே கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா கிளிக் பண்ணுறேன், ஜேபேக்கில் கொடுத்துட்டு சேம் டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு என்னென்னா இப்போ இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா எல்லாத்தையும் அன்டூ பண்ணுறோம். இப்போ அன்டூ பண்ணிவிட்டு இப்போ அகெயின் போயிட்டு கிளிக் பண்ணுறோம், அப்லோட் பண்ணுறோம், தென் அகெயின் we going to download. ஓகே கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் ரெசல்யூஷன் டவுன்லோட் பண்ணி ஸோ இங்கே வாங்க, வந்துட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ண காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு இங்கே நியூ லேயர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா ஸோ இதனுடைய சைஸ்க்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதை அதான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்சிவாக வரும் ஓகேங்களா. இப்போ நான் வந்து இதை கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஸோ இப்போ வந்து இதாங்க கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். ஆப்ஜெக்ட் அப்டேட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக வந்துட்டு வந்துடும் ஓகேங்களா. ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி 3D டீட்டெயில் டிசைன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் மார்க்அப்ஸ் டவுன் இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது பார்ப்போம். ஸோ இங்கே கொடுத்துட்டு ஸோ இங்கே வந்துட்டு என்ன பண்ணால் எக்ஸ்போர்ட் as ஜேபேக், பிஎன்ஜி, பிடிஎஃப் எல்லாமே இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜேபேக்கில் கொடுக்குறேன். கொடுத்துட்டு குவாலிட்டி இன்னும் 100% கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு சேவ் கொடுத்து டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் உங்களுக்கு இந்த மாதிரி விசிபிள் ஆகிடும் 3Dயில் ஓகேங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு அழகாக வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் வேணும்னா என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். எதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க. இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ அது எப்படி எடுக்கணும்னு யாராச்சும் வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.